ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போகுது. அதாவது ராணிப்பேட்டையில் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னிலேருந்து 14ஆம் தேதி வரை வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேச்சு போட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 25 வயசுக்கு அதுக்குள்ளே உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து ப்ரைஸ் மணியும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறுகதை போட்டி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு நாவல் போட்டி, குறுநாவல் போட்டி வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இன்ஃபர்மேஷன் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ புத்தக திருவிழா பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு புத்தக திருவிழா பற்றி. இன்றைக்கி ராணிப்பேட்டையில் வந்து புத்தக திருவிழா வந்து நடக்குது. இன்னிலேருந்து நான் முன்னாடியே சொன்னமே வந்து ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் நிறைய பேச்சாளர்கள், நிறைய அந்த டெலிவிஷனில் உள்ளவங்களாம் வந்து பேசுகிறாங்க. நிறைய அறிவார்ந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டா இதில் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து இந்த புக் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது தான் வந்து எல்லா புக் ஃபெஸ்டிவலோட நோக்கமாகவுமே வந்து இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஊரில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா வந்து அங்கே சுற்றுவட்டார மக்கள் எல்லாமே வந்து கலந்துக்கணும், அங்கே உள்ள பிள்ளைங்க வந்து குடும்பத்தோடு கலந்துக்கணும், அதுதான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி எந்தெந்த ஊர்லாம் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு நடக்குதோ அந்த ஊரில் உள்ள ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ண வர சொல்லுவாங்க. அதுமாதிரி நிறைய கவிதை போட்டி வைப்பாங்க, பேச்சு போட்டி வைப்பாங்க, சிறுகதை போட்டிகள் வந்து வைப்பாங்க, புத்தக வாசிப்பு போட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஊரில் உள்ள எல்லா ஸ்கூல், காலேஜுக்குமே வந்து இவ்வளோ போட்டிகள் வந்து சொல்லி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த புத்தக திருவிழாவில் வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இன்னும் ஒருபடி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, சில மாவட்டத்திலாம் வந்து யார் வந்து அதிகமாக எந்த ஸ்கூல்லேருந்து வந்து புக்கு வாங்குறாங்க அந்த ஸ்கூலை நம்ம தேர்ந்தெடுத்து புத்தகம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு போட்டியும் வைப்பாங்க. இன்னும் இந்த நாகை மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா வந்து டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு போட்டி வச்சு டீச்சர்ஸுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்புறம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும், பாட்டு ப்ரோக்ராம்லாம் நடக்கும். அதுலேயுமே வந்து மாணவர்கள் வந்து கலந்துப்பாங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரை நடக்கும். உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு மதியானத்துக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் 5 மணிக்கு மேலே வந்து அந்த பேச்சாளர்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ராணிப்பேட்டை புக் ஃபெஸ்டிவல் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க. எழுத்தாளர் இமயம் வந்து வராங்க, அப்புறம் வந்து பர்வீன் சுல்தான் அவங்க வராங்க, ஈரோடு மகேஷ் வந்து வராங்க, அப்புறம் மதுரை முத்து அவங்க வந்து வராங்க, அப்புறம் எழுத்தாளர் பவா செல்லதுரை, கதை சொல்லி எழுத்தாளர் பவா செல்லதுரை அவங்க வராங்க. பட் நான் இப்போ வந்து ஒரு 5-6 நபர்கள் தான் வந்து சொல்கிறேன். பட் நிறைய நபர்கள் வந்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 நபர்கள் வந்து வராங்க. அதாவது இது வந்து 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி நடக்குது. ஒரு 9-10 நாள் 15 நாள் நடக்குதுன்னா அந்த 15 நாளைக்குமே வந்து ஒரு பேச்சாளர்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஈவினிங்க்கு மேலே பேசுவாங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து 2 பேர் பேசுகிற மாதிரி கூட வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் வரலாம், உங்களுக்கு பிடிச்ச அந்த டெலிவிஷன் பர்சன் வந்து வரலாம். நீங்கள் அவங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். எழுத்தாளர்களை மீட் பண்ணும்போது நீங்கள் புத்தகம் வாங்கி அவங்கள்ட்ட ஏதாச்சும் சைன் எதுவும் வாங்கிட்டு நீங்கள் யாருக்காச்சும் அன்பளிப்பாக கொடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள்ட்ட வந்து நீங்கள் நிறையா வந்து பேசலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புக் ஃபெஸ்டிவலில் வந்து நடக்கும். இங்கேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் வந்து இன்னுமே பெரிய வாசிப்பாளராக மாறி அவங்கள்ட்ட நிறைய நாலேஜ் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். புத்தகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி புக் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தவங்களே வந்து ஒரு பெரிய வரலாறே வந்து இருக்குது. ஸோ அதனால் ராணிப்பேட்டை அதுக்கு உள்ள பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து அந்த ராணிப்பேட்டை நகராட்சி அந்த மைதானத்தில் தான் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. நான் அதையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். கிட்டத்தட்ட வந்து 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை நடக்குது. தாராளமாக போய் கலந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் வந்து புத்தகம் வாங்குறவங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃபர் வேறு கொடுப்பாங்க. சில இடத்துல வந்து 15% கொடுப்பாங்க, சில இடத்துல வந்து 20% வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே புத்தகம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு கூப்பன் மாதிரி கொடுத்து அந்த கூப்பனில் வந்து யார் ஃபஸ்ட்டு டாப் 3யோ குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்குமே வந்து சில ப்ரைஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த புக் ஃபெஸ்டிவலில் வந்து நடந்திருக்கு. நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய அந்த அறிவார்ந்த தலைவர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவாங்க, நிறைய பேசுவாங்க. இவர் மனுஷபுத்திரன் அவங்க வந்து வராங்க. ஸோ இதில் வந்து கலந்துக்கிட்டால் நமக்கு உண்மையிலேயே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து புத்தகம் வாங்குகிறோமோ இல்லையோ, பட் அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கிட்டு சும்மா போய் பார்த்தாலே வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இதில் இருக்குது. இன்னொன்று இவங்களோட இந்த புத்தக ஃபெஸ்டிவலுக்கு வர்றவங்களோட பேச்சுக்கள்லாம் கேட்டாலே வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நிறையாவே நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து வாசிக்க ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ தாராளமாக ராணிப்பேட்டை பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து இந்த ஒரு புக் ஃபெஸ்டிவல் வந்து தவற விட்டுறாதீங்க. தாராளமாக கலந்துக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கினா கூட அது உங்களை வந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும். அது கண்டிப்பாக வந்து நிறைய விஷயம் வந்து அந்த வாசிப்பாளர்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு புக் ஃபெஸ்டிவல் போனீங்கன்னா வந்து 10 ரூபாயிலேருந்து கூட புத்தகம் ஆரம்பிக்கும். இந்த சீர் வாசகர் வட்டெல்லாம் வந்து 5 ரூபா 2 ரூபா
10 ரூபாய் 50 ரூபாய்க்குலாம் வந்து புத்தகம் கொடுப்பாங்க. நான் 50 ரூபாய்க்கு புத்தகம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது வந்து 50 ரூபாய்க்கு வந்து புத்தகம்னா பெரிய புத்தகம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு 120 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகத்தை வந்து 50 ரூபாய் கொடுப்பாங்க. பிரிண்டிங் காசு கூட அவ்வளோ அதுக்கு அதிகமாக தான் வரும். இருந்தாலும் வந்து மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து கடலுக்கு அப்பால் சொல்லி சிங்காரம் அவர்கள் எழுதிய நாவலை வந்து வெறும் 50 ரூபாய் கொடுத்தாங்க. அதோட பக்கமே வந்து ஒரு 170 பக்கங்கள். ஸோ மாணவர் பதிப்பாக மாணவர்கள்ட்ட போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 170 பக்கங்கள் உள்ள கடலுக்கு அப்பால் அப்படின்ற ஒரு நாவல் சிங்காரம் அவர்கள் எழுதின நாவலை வந்து வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை பற்றியுமே நம்ம சேனலில் வந்து அந்த புக் ஆஃபர்ஸில் வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய கம்மியான புத்தகங்கள் வந்து கிடைக்கும். உங்களால் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்கணும்னா 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் செலவழிச்சா கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு புத்தகம் வாங்கி அதிலேருந்து நிறைய வாசிக்க தொடங்கலாம். அந்த வாசிப்பு உங்களுக்கு வந்து நிறைய பொறுமையும் நிதானத்தையும் நிறைய அந்த வார்த்தையோட கனத்தையும் நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நிறைய பேரோட வாழ்க்கை, அவங்க கலாச்சாரம், அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் இந்த வாசிப்பு பழக்கத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தாராளமாக போய் அந்த ராணிப்பேட்டை பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ போய் கலந்துக்கோங்க. 14 நாள் நடக்குது. எந்த நாள் உங்களால் முடியுமோ தாராளமாக போய் கலந்துக்கோங்க. குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாலும் தாராளமாக கலந்துக்கோங்க. உங்களோட பிள்ளைங்களையுமே கூட்டிகிட்டு போய் வந்து கலந்துக்க வைங்க. ஏன்னா அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகளை பார்த்து இவங்களுமே இன்ஸ்பயர் ஆகி அடுத்த ஒரு புக் ஃபெஸ்டிவல்லையோ இல்லை அடுத்து அவங்க காலேஜ் ஸ்கூலில் நடக்க போகிற அந்த கலை நிகழ்ச்சிகள்லையோ இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த ராணிப்பேட்டை புக் ஃபெஸ்டிவலில் போய் தாராளமாக கலந்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மாவட்டத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ராணிப்பேட்டையில் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து எங்கள் ஊர் திருச்சியில் வந்து எப்போதும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே வந்தால் வந்து அந்த பிளேஸுக்கே போய் நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவலை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆக்சுவலி சிம்பிள் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பட் சின்னதாக வந்து சொல்லலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்து ஒரு சிறுகதை போட்டி வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து 5000 3000 2000 சொல்லி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிறுகதை போட்டி வந்து ஒரு 1000லேருந்து 1500 வார்த்தைகள் இருக்கணும். ஒரு 4 பக்கத்துலேருந்து 5 பக்கங்கள் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தபாலில் வந்து அமுச்சு விடணும். அது வந்து யாரெல்லாம் பெஸ்ட்டாக வந்து எழுதியிருக்காங்களோ, நல்ல கதைகளாக இருக்கோ, பெரிய எழுத்தாளர்களை வச்சு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை போட்டியோட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் ரைட் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களுமே வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களுமே எழுதி அனுப்புங்க. சிறுகதை பற்றி எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்கள் நிறைய சிறுகதைகள் புத்தகங்கள் வந்து வாங்கி படிங்க. அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு 2 சிறுகதை புக் வந்து தொகுத்திருப்பாங்க. ஒரு 25-50 எழுத்தாளர்களோட கதைகளை வந்து 100 கதைகளை தொகுத்திருப்பாங்க. அதாவது 25 ஒரு 50 எழுத்தாளர்கள்ட்ட இருந்து 2 கதைகளாக வந்து எடுத்து ஒரு 100 கதைகளை வந்து பாகம் 1 பாகம் 2ன்னு சொல்லி 1000 சிறந்த சிறுகதைகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதான் 100 சிறந்த சிறுகதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ 100 சிறந்த சிறுகதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு பாகம் 1 பாகம் 2 இருக்கும். ஒரு 100 சிறுகதைகள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25லேருந்து 50 எழுத்தாளர்களோட சிறுகதைகளை வந்து எடுத்து தொகுத்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 100 சிறுகதைகளை படிக்கும்போது உங்களுக்கு வந்து சிறுகதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, எப்படி ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வர்றது, எப்படி ஒரு சஸ்பென்ஸை கொண்டு போகிறது, எப்படி வந்து வாசகரையே வந்து புரிஞ்சுக்க வைக்கிறது, எப்படி வாசகரை வந்து அந்த கதைக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி சிறுகதைகள் புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களுமே வந்து எழுத டைப் பண்ணலாம். இந்த புக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் தனித்தனி சிறுகதைகளாக வந்து எழுதியிருக்காங்க. இன்னும் வந்து 20ஆம் நூற்றாண்டு 100 சிறந்த சிறுகதைகள்னு சொல்லி சீர்வாசகர் வட்டம் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புத்தகமும் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 சிறுகதைகளை படிக்கும்போது அட்லீஸ்ட் சிறுகதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து வந்துடும். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ். பட் இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கலாம். நீங்கள் தாராளமாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிறுகதை போட்டிக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் படித்தா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு குறுநாவல் போட்டி வந்து வைக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 70-80 பக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு அமுச்சு விடணுமா, அதில் செலக்ட் பண்ணுறவங்கள வந்து அவங்களே வந்து புத்தகமாக போடுறோம், அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு குறுநாவல் போட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே வந்து அடுத்த மாதம் எண்டு வரையும், இந்த மாதம் எண்டு அடுத்த மாதம் எண்டான்னு தெரில, அதுக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குறுநாவல் போட்டிக்கான இன்ஃபர்மேஷனுமே நான் எடுத்து போடுறேன். அதில் என்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க, எப்படி அனுப்பணும், என்னைக்குள்ளே அனுப்பணும், எத்தனை பக்கங்கள் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ எந்த ஒரு அட்ரஸுக்கு அனுப்பணும், எந்த ஒரு இமெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அந்த விதிமுறைகளே போட்டிருப்பாங்க. ஸோ நான் சிறுகதை பற்றி சொன்ன அந்த ஒரு போஸ்டரையும் இப்போ நான் சொன்ன குறுநாவல் பற்றி சொன்ன அந்த போஸ்டரையுமே வந்து நானும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அதை பார்த்து யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன வந்து ஒரு பேச்சு போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து 2025 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 18 வயசுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்துச்சு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்களாம். அவங்க வந்து ஒரு 3 டாபிக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 டாப்பிக்குள்ளே வந்து நம்ம பேசி வீடியோ வந்து அனுப்பணும். ரொம்ப பெருசாக இந்த எடிட்லாம் பண்ணாமல் எப்படி நம்ம வீடியோ இருக்கோ அப்படியே அனுப்பணும். அதில் வந்து நம்மளோட அட்ரஸ், நம்ம அம்மா அப்பா, நம்மளோட வயசு, எல்லா இன்ஃபர்மேஷனுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அந்த பேச்சு போட்டு அப்படின்றாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 3 நடுவர்கள் வந்து வச்சுருக்காங்க. எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களுமே வந்து ஒரு நடுவராக வந்து இருக்காங்க. ஞானசம்பந்தம் அவருமே வந்து ஒரு நடுவராக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நடுவர்களை வச்சு அந்த பேச்சு போட்டியில் நம்ம அனுப்புகிற வீடியோவில் வந்து எந்த வீடியோ வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்கு. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த 4வது இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து
ஒரு சிறுகதை போட்டி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது திருநங்கையை பற்றி வந்து ஒரு சிறுகதை எழுதணும், அவங்கள சார்ந்து அவங்களோட கேரக்டர் ஆர்க்கில் வச்சு ஒரு சிறுகதை வந்து எழுதணும். ஸோ அப்படின்னு சொல்லி திருநங்கை அவங்க அதுக்கான விதிமுறைகள், ஸோ எத்தனை பக்கங்கள் வந்து இருக்கணும், எந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும், எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும், எத்தனை பக்கங்கள் வந்து இருக்கணும், அதாவது எத்தனை வார்த்தைகள் வந்து இருக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதை அனுப்பணும், அதே மாதிரி வந்து எதை வச்சு ஒரு கதைகளமாக இருக்கணும், ஒரு ஆள் வந்து எத்தனை கதைகள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அந்த திருநங்கைகள் பற்றி எழுதுறதுக்கான ஒரு விதிமுறைகளே வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதையுமே வந்து இங்கே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிறுகதை போட்டியில் கலந்துக்கிட்டால் வந்து என்னென்னா, எடுத்தோடனே நம்மளால் ப்ரைஸ் வந்து நம்மளோட கதையை பொறுத்து தான் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம இமெயில் அனுப்பும்போது அவங்க வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு 3ல் இருக்கா, யார் வந்து அடுத்து இருக்கா, அவங்களோட அந்த போட்டி நகர்வுகளை வந்து நமக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு 100 செலக்ட் பண்ணிட்டோம், பெஸ்ட்டு 50 செலக்ட் பண்ணிட்டோம், பெஸ்ட்டு 30 செலக்ட் பண்ணிட்டோம், பெஸ்ட்டு 10 செலக்ட் பண்ணிட்டோம், இந்த 10ல் வந்து 7 கதைகளுக்கு வந்து நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இல்லை ஒரு 500 ரூபாய் கொடுக்குறோம், இல்லை வந்து புத்தகங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அனுப்புகிறோம், ஃபஸ்ட்டு 3க்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலமா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இமெயில் பண்ணியோ வந்து டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. எல்லாத்தையுமே அவங்க அடுத்தடுத்த அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து காணல் அமீரகம் சொல்லிட்டு அவங்களே ஒரு சிறுகதை போட்டி நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து எல்லா அப்டேட்டையுமே ப்ராப்பராக கொடுத்து லாஸ்ட் இமெயிலில் யார் வின் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுகதை நீங்கள் அனுப்பும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து சில பேர் வந்து உறுதிமொழி கடிதமும் கேட்பாங்க. அதாவது இந்த சிறுகதையை வந்து நான் உங்களுக்கு தான் அனுப்புகிறேன், வேறு எங்கேயும் நான் அனுப்புனதில்லை, வேறு எதுலேயும் நான் ஷேர் பண்ணதில்லைன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கடிதமும் வந்து பிரிண்ட் பண்ணி உங்களோட கையெழுத்து போட்டு கேட்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம அனுப்பணும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே கதையை அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதையுமே கேட்பாங்க. சப்போஸ் அந்த போட்டியில் வந்து உங்கள் கதை ஜெயிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த கதையை வந்து வேறு சிறுகதைக்கு போட்டி அனுப்பலான்னு. யாராச்சும் ஒருத்தர் எழுத்தராக விரும்புகிறீங்க, இல்லை எழுத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து பெருசாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நானுமே சின்ன சின்னதாக வந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு குறுநாவல் எழுதணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, பட் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வருது. இன்னும் நிறைய வாசிச்சுட்டு நிறைய புத்தகங்கள் வந்து வாசிச்சுட்டு நம்ம ஒன்று எழுதலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷனுக்குலாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் எடுத்து போடுறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பார்த்து கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்கள். வின் பண்ணாட்டி முயற்சி பண்ணுங்கள். நன்றி.